இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படம் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசியலுக்கு சென்ற விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அப்டேட் தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அரசியலுக்கு சென்ற விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அப்டேட் தற்போது வெளியான நிலையில் அனிருத் இசையமைப்பதாக படக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விஜய் நடிக்கும் 69வது படத்திற்கு அனிருத் இசையமைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படம் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அரசியலுக்கு சென்ற விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சாரா, நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படத்தினுடைய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் அரசியல் பயணத்தில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில எதிர்வரக்கூடிய 69வது திரைப்படம் என்னுடைய கடைசி திரைப்படம் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த 69வது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. யார் இயக்கப் போகிறார்கள், யார் இசையமைக்கப் போகிறார்கள் என்பன போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த இந்த விஜய் 69 தளபதி 69 அப்டேட் தற்போது வெளியாகி இருக்கிறது. KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல இந்த திரைப்படம் வெளியாக இருப்பதாக நேற்று தினமே அறிவிக்கப்பட்டு தளபதி 69 அப்டேட் இன்று சரியாக 5 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டபடியே இந்த 5 மணிக்கு இந்த விஜய் படத்தினுடைய தளபதி 69 படத்தினுடைய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தை இயக்குபவர் வினோத் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இதே நிலையில அனிருத் இசையமைக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கான போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த போஸ்டரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்பது பதிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரசி அப்படி என்ற ஒரு வார்த்தை என்பது தற்போது அதில் பதியப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் நடிக்கக்கூடிய கடைசி படம் என்பதால் அவருடைய அரசியல் பயணத்திற்கு இது மிகவும் ஒரு முக்கியத்துவமான திரைப்படமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் ஒரு வலியுறுத்தலும் ஏற்கனவே விஜய் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில இந்த ஒரு கருத்தை முன்வைத்து திரைப்படம் எடுக்க இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய ஒரு கடைசி தீப்பந்தத்தை ஏற்றும் நபராக விஜய் இருப்பார் என்ற ஒரு விஷயத்தை இந்த கடைசி படத்தினுடைய அப்டேட்டில் முதலாவது அப்டேட்டில் தற்போது அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் என்பது அக்டோபர் 2025ஆம் ஆண்டு, அதாவது தீபாவளி அன்று இந்த திரைப்படம் திரையில் வருவதற்கான பணிகளை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம் என்பதை சொல்லாமல் இந்த திரைப்பட குழு தெரிவித்திருக்கிறது. எனவே விஜய் 69 என்ற இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வினோத் என்றும் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை பொருத்தி பார்க்கும்போது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றே கருத முடிகிறது. ஏனென்றால் விஜயனுடைய அரசியல் பயணத்திற்கு பிறகு அவருடைய திரைப்படம் வரக்கூடிய நிலையில 2026 தேர்தலை நோக்கி இந்த திரைப்படம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே தேர்தலுக்கு முன்பாகவே இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அன்று இந்த திரைப்படம் வெளியிட வேண்டும், அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று விஜய் தெரிவித்ததன் அடிப்படையிலேயே இந்த திரைப்படத்தினுடைய முதல் போஸ்டர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தீபத்தை கையில் ஏந்தியபடி ஒருவர் நிற்பதாக, அதாவது விஜய் நிற்பதாக இந்த போஸ்டர் என்பது உணர்த்துகிறது. ஜனநாயகத்தினுடைய கடைசி தீப்பந்தத்தை ஏற்றுபவர் விஜய் தானா என்ற ஒரு கேள்வியை இந்த போஸ்டர் எழுப்பியிருக்கிறது. எனவே தேர்தலையும் அரசியலையும் திரைப்படத்தையும் ஒன்றாக கலந்து இந்த திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு வகையிலேயே அமைந்திருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இளைய தளபதி விஜய் என்றால் குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து தற்போது அரசியல் பயணத்தை அவர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை வினோத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அதனை தொடர்ந்து அதனை ஒரு கருப்பொருளாக வைத்து இந்த திரைப்படம் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த குழுவும் மேற்கொண்டிருப்பதாகவும், அதன் காரணமாகவே ஜனநாயகத்தினுடைய கடைசி தீப்பந்தத்தை ஏற்றக்கூடிய நபர் என்ற ஒரு வாசகத்தை இதில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் தங்களுடைய
திரைப்படம் தயாரிப்பதற்கான பணிகள், அதே போன்று ஷூட்டிங் போன்ற பல்வேறு பணிகள் அடுத்தடுத்து தொடர இருக்கக்கூடிய நிலையில 2025ஆம் ஆண்டு தீபாவளி அன்று இதனை திரையிட வேண்டும். அதற்கான முன்னோட்டமாக தான் இந்த முதல் போஸ்டர் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் தெரிவித்திருக்கிறது. எனவே விஜயினுடைய இந்த 69வது திரைப்படம் என்பது பலதரப்பட்ட மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.